ஏன் யாத்தே நம்ம பசங்க வரதை பார்த்துட்டு தூடுச்சு நேரில் இல்லை போ சவுண்டு வராங்க ஓடு எனக்கு தெரிஞ்சு மொழி அளவுக்கு இருக்குங்க பாருங்க எனக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு இருக்குது தெரியாப்பா. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வைரம். இன்றைக்கி நம்ம மெடிக்கல் லீவ் போட்டால் நம்ம திரிசா அவளுக்கும் கொஞ்சம் கால் நேற்று சேத்துக்குள்ளே போகாத நம்ம திரிசா இழுத்து போய் நம்ம நெத்தி போட்டு இழுத்து போனான் பயவில். இன்றைக்கி இவள் லீவு போட்டால் அவங்க மம்மி கூட இருக்க நம்ம தென்னாவட்டு கூட. ஆனால் அவங்க 2 சன்னவில் கூட்டுக்கொண்டேன். 2 பையன் என்ன கத்தாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தாயும் பிள்ளைங்க நல்லா ரெஸ்ட்டாக எதிர்காலத்தில் நம்ம பண்ண போகிறோம். இப்படித்தான் இருப்பான் நம்ம டைனோசர் மாதிரி. அதே மாதிரி மாறிடுவா. மோனிக்கா எல்லாம் விட்டுட்டு போகிறான். இடி வா போவா முடியா வா மோனிக்கா கிளம்பிட்டாங்க. வடக்கு பக்கம் போகிறாங்க. நெத்தி போட்டு கூட்டுக்கு வந்து நல்ல வேலை. ஆனால் பண்ண மரத்துக்கு இவளுக்கு ஒன்றும் ஆகலைங்க. காலில் நான் கூட சேர்த்து வரண்டு. ஆனால் திரிசாக்கு தான் ரொம்ப இதாகிடுச்சு. இவங்களுக்குலாம் பரவாயில்ல. இந்த இவங்க கொஞ்சம் ரொம்ப இதாக நடக்கிறேன். இவனை நாளைக்கு லீவ் கொடுத்துலான்னு நினைக்கிறேன். ரொம்ப பயவில் நடக்க முடியல. காரணம் முள்ளு குத்தி எடுத்துட்டேன். அந்த சலம் கட்டியிருக்கும் போல் அதுதான் வலிக்குது. வாடா தண்ணி இருந்தால் அவனை தூக்கிட்டு போயிருந்தேன். கலவட்ட வர ஓடையில் தண்ணி குறைஞ்சிருச்சு. பரவாயில்ல. நான் கூட எவ்வளோ வரைக்கும் கேச்சேன். இது பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி கம்மி இருக்குது. இவ்வளோ தாங்க தண்ணி. இதை தாண்டினா அங்கே தண்ணியே கிடையாதுண்ணே. ஆனால் நம்ம நேற்று போனதும் அந்த பக்கத்துக்கு சரியான தண்ணி குடிக்குங்க. தண்ணியை குடிச்சுங்க. நம்ம கிட்டே போவோம். நாங்கள் மூலிப்பேன் அப்புறம் இதை ஓடிடுவா. நல்லா பொறுமையாக குடிச்சுக்க வரி குதிரை வலது எடுத்து வச்சுட்டு நம்ம கருவச்சு ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் எல்லாம் கிளம்புக ரெட்டச்சிலே தண்ணிக்குள்ள நிற்காத போய்கிட்டு. என்னாச்சு எவ்வளோ தும்மிக்கு இருக்கா? அது 100 என்னாச்சு சரியில்லையா? புழுவாக இருக்கா? ரொம்ப இதாக இருக்கா? நின்று பார்க்குறாங்க. என்ன போவோமா வேணாமா இல்லை அப்படியே யூட்டனை போட்டு கிளம்பிடலாம்னு முடிவு பண்ணுறீங்களா? இல்லை இதை விட தண்ணிலாம் நம்ம உள்ளே இறங்கி நீச்சடித்தோம். இதெல்லாம் ஒரு தண்ணியாடா? இதாங்க 2 ஸ்டெப் எடுத்து வச்சா போயிடலாம். நேற்று கொலையாக கொண்டு விட்டான். நேற்று போட்டு ஒரு 1/2 மணி நேரம் தண்ணிக்குள்ளேயே நின்றுச்சு. அதனாலே ஆடுகள் அப்படியே நேற்று அப்படியே சுத்தமாக நடக்க மாட்டாப்புல போயிடுச்சு. மகா பாதி பேர் வந்தாச்சு. என்ன பாதி பேர் இன்னும் வர மனசு இல்லையா? எடா குட்டியம்மா வா போவோம். கிளம்பிட்டாங்க. போனால் தான் அங்கே நல்லா மேட்சில் முடியும். தண்ணியில் எல்லாம் மிஸ்டாக பண்ண மரம் நல்லா பயப்படாமல் இறங்கலாம். இது ஒன்றும் செய்யாது. இதெல்லாம் கடிச்சது. வா அப்படியே வாடா கருப்புசாமி சித்தப்பு வாடா. ரொம்ப வரலையா? ஓமச்சி ரசிக்கிற பண்ணுறோம். யாரும் வரலையா? வரலாட்டின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாயந்தரம் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். அங்கெல்லாம் கிளம்புறோம். அவங்க பசியோடு இருக்காங்க. எவன் கொலை பசியில் இருக்காங்க. எப்போடா அங்கிட்டு வந்து சிக்கிறதா கடிப்போம் இருக்காங்க. புல்லே வர பச்சை புல்லை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏரியா பக்கம் இன்னும் 1 வாரம் கழிச்சு நல்லா புல் வளருங்க. இந்த பக்கம் தித்தி வளர்ந்தாலே எதிர்காலத்தில் ரொம்ப புல் வளராதுங்க. ஏன்னா ஒரு இடவிடாமல் இருக்கா வெறும் தித்தியாக. இந்த பக்கம் புல் வளரக்கூடாது. வளர்ந்தாலே சுத்தமாக புல் வளராது. ரொம்ப கஷ்டம்தான். கொஞ்சமாக இந்த மாதிரி வெட்ட வழியாக இருந்தால் தான் கொஞ்சமாக அது புல்லு முளைக்கும். வெறும் துத்தி செடியாக முளைச்சி மற்ற கொலையை முளைக்கூடாமல் போயிடுச்சு. என்னாச்சு இன்றைக்கி? என்ன எல்லாரும் ஸ்டக்காய் நடுக்கிறீங்க அப்படி ஸ்டேச்சுவா? என்ன மனசு இல்லையா இன்றைக்கி? யாருக்கும் பசி இல்லையா? விரதம்மா பாடுறா ஒருத்தன் மயமாட்டா. ஒருத்தன் எப்படி நிற்கிறான் பாரு. மிஸ்டர் கருப்புசாமி வாட் ஆர் யூ டூயிங்? என்னடா பண்ணுற? அசையாமல் நிற்கிற என்னாச்சு? எல்லாருக்கும் துண்ணா வருதுமா? அழுத பஸ் நல்லா நில்லுங்க. அப்படியே நில்லுங்க. கருவாச்சே என்ன இப்போ நிற்கிறீங்க எல்லாரும்? யாருக்கும் பசி இல்லைங்க. ஒரு தூக்கத்தை போகிற அத்தே சொக்குது பயவலிக்கு. இன்றைக்கி காலங்காத்தாலேருந்து வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி தானே. அதனால் பசங்க வீட்டிலேருந்து இங்கே வரதுக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க. எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் சற்று ஓய்வு எடுக்க விடுவோம். நம்மளுக்கும் ரொம்ப நல்லதான். கொஞ்சம் ஓய்வு எடுப்போம். அவங்க தான் இப்போ பசிக்குதுன்றதும் அப்போ மேயிட்டோம். ஏன்னா நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். வந்து நல்லா ரெஸ்ட்டு. ஏன்னா எப்பயுமே வெயில் காலத்தில் இதே ஒரு வந்தாங்கன்னா டப்பக்கன் வந்து படுத்துக்குருவாங்க. அப்புறம் 11, 12 மணிக்கு மேலே எழுந்திரிச்சு பசி தருவாங்க. ஏன்னா வந்தோன்னே அந்த நடந்து வர அலுப்பு அப்படி தூக்கத்திலே வருவாங்களா. இங்கே வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. அது நிறைய ரெஸ்ட் எடுக்க விட்டால் ரொம்ப நல்லதுங்க. அப்போ தான் நல்லா மேய்வாங்க. மேய்வாங்க நல்லா தூங்குறாங்க. நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். வந்தோடனே ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ பர்றி கொம்பைக்கிட்ட பர்றி. கொம்பை மேலே ஏறி விளையாடுறி. நல்லா வந்தோடனே படுத்துட்டு ஒரு கொம்பை சித்தப்பு எலிவிலே மைக் செட் மாயக்கா வாங்க. நல்லா தூங்குடா. நல்லா ரெஸ்ட் எடுங்கடா. நல்லா நிழல் இருங்க. சூப்பராக குழுன்னு இருக்குது. சாமி படுக்கட்டும். ஆனால் நீ மட்டும் உன் புத்தியை காட்டுவில்ல. உன் கலவாணி புத்தியா எங்கே வரவர் அந்த மரத்துக்கு நிறுத்து. நீயும் கருவச்சியும் மோப்பம் முடிச்சு திரும்ப இதா நின்று திரும்ப யூட்டனை போடு. ஆத்தே ஆனால் நல்லா மெயிறாட புல்லாம் கெடுக்கிற தூங்குற ஆடப்பெல்லாம் கெடுக்கிறது நீ தான் முதல்ல. ஓடி போய் அங்கிட்டு போய் நிலை ரெஸ்ட் எடுங்க. மல்லாக்கா படுத்து விட்டத்தை பார்க்குறது என்ன சோகம்? என்னடா கொம்பா கரெக்டு தானே? நீ வாட்டு கொம்பு வச்சு குத்தி போடாத. இவருக்கு கொம்புக்கு அம்பிடுத்தான் குத்தினாண்டா அம்பிடுத்தான். ஐசி வாடு தான் தூக்கி போட்டுருவாங்க. கொம்பை எது என் லப்பு டப்புன்னு துடிக்குதுங்க. அந்தளவுக்கு பைபிள் டான்ஸ் வரையா. வெயில் தாங்க முடியாது. வீட்டில் தண்ணி நல்லா குடிச்சு விட்டியான் பைபிளில். அதனால் பைபிள் சேர மாட்டேங்குது. நான் ஒருத்தனை கிளம்புறாங்க. இப்போ தான் நான் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாண்டு அதுக்குள்ளே கிளம்பிட்டாங்க. முடிவெடுத்து போயிட்டாங்க. விட்டியா நம்ம படுக்கும்போது தான் அவங்க நினைக்கிறாங்க எதுவும் பிளான் இருக்காங்க. ஓனர் எப்போ அசரானோ அந்த கேப்பில் நம்ம சம்பவம் பண்ணுறோம். போயிட்டாங்க. வித்தியா போலங்க வாட்டுக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் நல்லா முடக்கத்தான் கொடி கடிக்கிறாங்க. அதுக்காக தான் இங்கே கூட்டுக்கு வந்தேன். பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் கொடி கடிச்சாங்கன்னா கொஞ்சம் வயிறு நமக்கு எனி டைம் அந்த உப்பு ரூபா கடிச்சு
அவரும் நம்ப மாட்டேங்குது. இது கொஞ்சம் கொடி கடிச்சா நல்லாயிருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாக நிறையா இருக்குங்க. இந்த கடிக்கிறாங்க ஒரு நம்ம திருசா மக்கள். எந்த ஆடு மாடு வாய் வைக்காத புல் கொஞ்சம் ஆனால் அந்த இளங்குலையா இந்த ஒத்த கொலையாக கடிச்சு ஒத்துனப்போ வாடா நீங்கள் 2 பேர் இங்கிட்ட அம்மா மறந்துட்டீங்கடா, இல்லாட்டி அம்மான்ட்டு வைங்க. இந்த அண்ணன் தம்பியை கூடவே கூட்டு போய் வாடா தம்பி எங்கேயும் அங்கே போயிடாரா. பரவாயில்ல 2 பேர் பாசக்காரனாக இருக்காங்க. இங்கே ஒரு நல்ல காளான் இருக்கா, சுத்தமாக இருக்கும். ஆனால் இது நல்ல காளானே கிடையாது பார்த்தியா, தவிட்டு காளான். இது பார்க்க அப்படியே ஒன்றுமே இல்லாமல் சுத்தமாக இருக்குது. அப்படியே பிச்சு காட்டுறேன். இந்த மரத்துக்கிட்ட இருக்கிறது எல்லாமே இப்படித்தாங்க இருக்குது. மரக்காலம் எல்லாமே வாங்க எப்படி சுத்தமாக இருக்கா. ஆனால் இது மரக்காலங்க 2 நாளில் இந்த மேல்பட்டையெல்லாம் அப்படியே கருப்பு கருப்பாக வந்துடும். நல்ல காலனே இது கொஞ்சம் இதாக இருக்கும். நல்ல காலம் தான் செம்ம டெஸ்ட்டு. அது கிடைக்கவே மாட்டேங்குது. பார்க்க எப்படி சுத்தமாக இருக்கா. ஆனால் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புழு வெளியே இருக்கும் கொஞ்சம் நைட்டாக இருந்தால். இது ஏரியா ஃபுல்லாக அப்படித்தாங்க தவிட்டு காலனாக இருக்குது. சில நண்பர்கள் நிறைய பேர் கமெண்ட்லேயே சொல்லியிருந்தீங்க உழவு நானும் சேனலில் போய் பாருங்கள், பிபிஆருக்கு கொஞ்சம் நாட்டு மருந்து இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. நானும் அந்த சேனலில் போய் பார்த்துருந்தேன். வேறு நான் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டில் எப்படி தயிரை மட்டும் சேர்த்துருந்தேன், மஞ்சளை சேர்க்காம இருந்தேன். அது போக இன்னும் 2-3 இதெல்லாம் கலந்து கொடுக்கணுன்றாரு. நானும் ஏகப்பட்ட யூடியூப் சேனலில் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் சிலது பரவாயில்ல. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த உழவுன்னு நானும் அந்த யூடியூப் சேனலில் அது கொஞ்சம் நல்லா தான் கேட்கும். ஏன்னா நம்ம அது கழிச்சலுக்கும் தயிர் ஊற்றுவோம், அதே போல் பிபிஆருக்கும் தயிர் மஞ்சள்லாம் கலந்து ஊற்றினா கொஞ்சம் கேட்கும் போல். நான் ட்ரை பண்ணல, நான் தயிரை மட்டும் ஊற்றிருக்கேன். அது ஒரு காலத்தில் கிடச்சிங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போல்லாம் நான் ஊற்றிருக்கேன். பெரிய ஆடுக்கெல்லாம் கழிச்சல் நோய் வரும்போது அது பிபிஆரை மாறக்கூடாதுக்கு வெறும் தயிரை மட்டும் ஊற்றுவேன். அது நம்ம நாட்டு மாட்டு பால் இருக்குல்ல, அந்த நம்ம ஊரில் இருக்கிறதே வாங்கி அப்படியே தயிராக கடைஞ்சி வச்சு ஊற்றுவோம், நல்லா கேட்குங்க. அதுவே பாக்கெட் தயிர் வாங்க மாட்டோம் கடையில், அது நமக்கு கேட்காது. நம்மளாக பால் வாங்கி மாட்டுப்பாலில் கலந்து வச்சு அது நல்லா கேட்குதுங்க. ஏன் ப்ரோ நம்ம மூலிப்பையில் என்ன விற்கலான்னு கேட்டிருந்தீங்க நிறையா பேர். ஆமாம் ப்ரோ, நம்ம அந்த மழைக்காலம் ஆரம்பித்ததுலேருந்து சரியாக ஆடுகளே பார்க்க முடியல. அதனால் இவனை விற்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு மற்ற வேலையை கவனிக்கிறேன். இல்லாட்டி இவனை நான் எப்போயோ விற்றுருக்க வேண்டியது. இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாராவது கேட்டால் கொடுப்போம், இல்லாட்டி தை மாதத்தில் கொடுப்போம். எனக்கு தெரிஞ்சு தை மாதத்தில் அதிகமாக கறி கடைக்காரன் தான் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கறி கடைக்காரங்க தான் விற்றாதான் வேறு வழியில் சேல்ஸ் தான் பண்ண முடியும். இல்லை இடையில வந்து யாராவது ஆட்டு கேட்டாங்கன்னா கொடுத்துருவோம், எப்படின்னாலும் ஓகே. நான் அந்த ஆடுகளை மற்ற ஆடுகளுக்கு இந்த காணகேன்னு இது வரக்கூடாதுனால இதவே பார்க்குறதுனால தோட்டத்தை இதையும் பார்க்குறனால இவனை விற்கிறதுக்கு தள்ளி போயிடுச்சு. பார்ப்போம் எப்படி அமைதுன்னு போக தெரிஞ்சிடும். அது கரடியா சென ஆட்டம் ஆடிக்கிருக்கு, இந்த ஆட்டம் ஆடுற இப்படியா இலைக்கிறது அதுக்குள்ளே பயம் இல்லை. அண்டே வந்து ரெஸ்ட் எடு, கொஞ்ச நாள் நல்லா தூங்கு. இப்போ பயம் நல்லா நெத்து கொடுக்கனால காது கேட்குது. முதல்ல வரமாட்டா பயம் இல்லை. இவளுக்கு நண்டு கொஞ்சம் நைட்டு இற கட்டுறங்க, கொஞ்சம் இதான் என்ன பால் கூட்டி கொடுக்கணுமா. நைட்டு கொஞ்சம் தோட்டத்துலேருந்து தீவனம் போடுறோம், கொஞ்சம் நல்லா இற கொடுக்கணும். இவளுக்கு கண்டிப்பாக டிவார்மிங் பண்ணணுங்க. ஏதாவது ஒன்று டானிக்கு மாதிரி கொடுக்கணும். பிபி இது ஹைட்டை கொடுக்க வேணாம், ஹைட்டை கொடுத்தா அது ஏற்கனவே கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம இவளுக்கு என்னது ஆல்பண்ட சொல்ல ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் கொஞ்சம் தேர்வா. பார்ப்போம் இந்த வாரத்தில். இல்லாட்டி மழை இல்லாட்டே கண்டிப்பாக அவளுக்கு கொடுத்துடணும், கொடுத்தா தான் இவள் தேர்வா. பாருங்கள் எப்படி இருக்கா பார்த்தியா, நல்லா இருந்தாங்க, சூப்பராக வந்தால் மறுபடியும் மழை இதாகிட்டாங்க. இதுக்கப்புறம் மழை எதுவும் வராமல் இருந்துச்சுன்னா நம்ம கச்சா இருக்கல அவனோட மகையர் கேம்பர் இப்போ கரும்பூர் ஒரு சுத்த மூலிகடா, அவனை மேட்சில் கூட்டுக்கு வந்துடலாங்க. அவன் ரெடி ஆகிட்டான் பயம் இல்லை. ஆனால் மழை இல்லாட்டினா கண்டிப்பாக அவனை கூட்டலாம். ஏன்னா அவன் பால் வர குறைச்சிட்டா சுத்தமாக. கருவாச்சி குட்டி கண்ணுமை குட்டிலாம் என்னாச்சு ப்ரோன்னு கேட்டிருந்தீங்களா, அவங்க மேட்சிலுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தனா மழை குறைஞ்ச பின்னாடி என்னமோ திருப்பியும் நம்ம ஐடிஎம்னு சொல்லிட்டாப்புல. இன்னைக்கு காலையில் நியூஸ் போட்டேன், இப்போ 2 நாள் முன்னாடி மழை பெஞ்சில்ல, அதே மழை போன மழை அரபிக்கடல் போய் திருப்பி யூட்ரன் போட்டு கிட்டா வருதுங்க. இங்கிட்டு ஒரு மழை நேராக ஆந்திரா ஒடிசா பக்கம் போய்க்கிருக்கு. இங்கிட்டிருந்து போன மழை பேஞ்சிட்டு போனால் அது அரபிக்கலேருந்து முட்டிட்டு அப்படியே யூட்ரன் அடிச்சு இங்கிட்டு வருது. நான் அப்படி தான் மேப்பில் பார்த்தேன், நம்ம ஃபோனில் தான் பார்த்துருந்தேன். அப்படியே ரிப்பீட் வந்துச்சு, ஆஹா என்னடா இருந்து. ஆனால் வந்து அப்படியே இலங்கையிலேருந்து கிழக்க போகுது. பார்ப்போம் இதில் எடுத்து லைட்டாக சாரல் விழுந்தாலும் பிடிக்கலாம். இன்றைக்கி சென்னை இந்த பக்கம்லாம் மழை பெய்யுதுன்னு நம்ம நண்பர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம் மழை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்ச பின்னாடி மேட்சருக்கு லைட்டாக கொஞ்சமாக அந்த ஈரெல்லாம் காயணுங்க, சேர்த்து பண்ண வந்துடக்கூடாது. அதுக்கு தான் எங்கே அந்த ஓடையில் தண்ணி இருக்கா அதெல்லாம் குறைஞ்சபடி மேட்சருக்கு பற்றிடுவோம். பேராண்டி எங்கடா அப்படி வெயிலில் வீம்பு படுத்து கிடக்க, சுடுதலையா அவனுக்கு கணக்கணண்டு இப்படி படுத்துக்கிறியான் பாரு. நல்லா பனி விழுகிறதுனால அவனுக்கு இந்த வெயில் பிடிச்சிருக்கு. சில நேரத்தில் வெள்ளாடுகள் வந்து இந்த மாதிரி வெயிலில் படுத்து அதுக்கு தனக்கு தேவையான வெப்பத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு திருப்பி அப்புறம் இதே மாதிரி உள்ளே போய் படுத்துருவாங்க. அவங்களுக்கு ஓடையை காட்டவே இல்லை, தண்ணி எம்பிட்டுருக்குன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நம்ம மொழி அளவுக்கு இருந்துச்சு, முழங்கால அளவுக்கு. இப்போ போய் பார்த்தா தெரியும் எம்பிட்டு குறைஞ்சிருக்கா கூடியிருக்கான்னு தெரில. இங்கே பார்த்தீங்களா செம்பரி ஆடுக்கு எல்லாத்துக்கும் சிவப்பு கலரில் துணி கட்டியிருக்காங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கருவாடு கட்டி விட்ருக்காங்க. கருவாடு எதுக்குன்னு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரிஞ்சுக்கிறவங்க தான். கால்கான வாக்கான எது வரக்கூடாதுன்னா அதனால் சில 10 ஆடுகளுக்கு அங்கங்கே நல்லா ஓடுற ஆடுகள் எல்லாத்தையும் கழுத்தில் சுற்றி விட்ருவாங்க. அந்த வாடைக்கு எதுவுமே அதிகமாக வராது. சில வீட்டுக்கெல்லாம் கருவாடு தண்ணி அலசி வீட்டு முன்னாடி கொட்டத்தை முன்னாடி தெளிச்சு விடுவாங்க. திண்டதெல்லாம் போதும், வாங்க போய் ஓடையில் கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருக்கான்னு பார்ப்போம். கொஞ்சம் தண்ணி குறைஞ்சி தான் நம்ம கரையில் கொஞ்சம் ஏற்றுவோங்க. ஏன்னா 2 கொடி கடிக்கிறான்னு தான் நானும் பார்க்குறேன்.
பசங்க 2 நாளும் கிட்ட வந்து பார்க்குறாங்க. தண்ணி இருக்கனால திரும்பிடுறாங்க. உசக்குட்டி, மூக்காயி, ராக்காயி, ஓ வழியை விடு, போய் பாரு எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். நிலவரத்தை பார்த்தா தான் தெரியும் கரையில் ஏறலாமான்னு. தள்ளிக்க, வழியை விடு. தண்ணி இது வரைக்கும் ஏறி வந்துருச்சுங்க. அங்கே இருந்துச்சு தண்ணி நிறையா கிடக்குங்க. இந்த பக்கம் குறைய சான்ஸ் இல்லை. அங்கிட்டு வேண்டாம் போகலாம். இங்கிட்டு தண்ணி பாருங்கள், ஒரு ஆள் அரை ஆள் பட்டத்துக்கு ஒரு தண்ணி எப்படி நல்லா சுடுதுங்க. தலை பக்கம் தீயா சுடுதுங்க. இங்கனையே தண்ணி பாதம் மூக்குது. இதெல்லாம் ஒரு ஆள் மட்டும் மூங்குங்க. தெரியாதான் சரியான தண்ணி. ஏன்னா வெயில் அடிக்க சீக்கிரம் குறைஞ்சவும் அடிக்கிற வெயில் அப்படி அது வரைக்கும் தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டால் அப்படி அப்படியே பசங்களை மேலே ஏற்றிட்டு அப்படியே மேய்க்கப்பட்டு சாயங்காலம் திருப்பி ரிவர்ஸ் கீரை போட்டு திருப்பிக்கிட்டே வந்துடலாம். என்ன நான் சொல்கிறது வர எல்லோரும் பார்க்குறாங்க. இல்லைடா இட போட்டிருக்கிய இங்கே போரு ஆத்தே ஒவ்வொருத்தரும் நாக்கத்தவங்க போட்டுருக்காங்க. இங்கே போரு நம்ம ஸ்கைப் ஆளுக்கோம் கடைசியானே. என்னடா கடைசியானே ஆத்தே என்னடா இலக்கிட்டா. சரி இன்றைக்கி வெயில் ரொம்ப ஓவரு. மொழிப்பையிலே நல்லா தண்ணியாக பார்த்துக்கிட்டு படுக்கிறது என்ன சோகம். நல்லா படுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. மைக் செட் அத்தியாடியாத்தான் யுவராசிகளே எல்லாம் படுத்துருங்க. நான் அங்கிட்டு போய் வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். அந்த பக்கம் தண்ணி எவ்வளோ கம்மியாக இருக்கான்ட்டு. அங்கிட்டு கம்மியாக இருந்தால் அப்படியே மேலே ஏற்றிடுவோம். இல்லை தண்ணியாக இருந்தால் வேணாம். ஏன்னா கொஞ்சம் சேர்த்து பொண்ணுக்கு அப்புறம் மறுபடியும் தண்ணி போட்ட இதாகிடும். இன்றைக்கி விட்டு கூட நாளைக்கு கூட ஏற்றிக்கிடுவோம். பசங்களை முடிஞ்சளவுக்கு தண்ணி இல்லாத இடத்துல தான் வைக்கிறேன். தண்ணியை ஒரு நண்பர் கூட சொன்னார், தண்ணி உரம் வச்சேன்னா வாய் வீக்க நோய் வரும்பாங்க. ஏன்னா அந்த கோரப்படுத்திங்கனால அந்தளவுக்கு ஏன்னா தண்ணி உரம் நான் வைக்க மாட்டேன். கொஞ்சம் நேரம் படுத்துருக்காங்க, அவங்களே கிளம்பிடுவாங்க. தண்ணிக்குள்ளே மேய்க்கிறது ரொம்ப ஆபத்தாங்க. அது உண்மை தான். நம்ம எப்பயுமே இறங்க வேண்டிய இடம் இந்த பக்கம்தான். போய் பார்ப்போம் எப்படின்னு. உள்ளே இறங்கி பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன் காலுக்கு எவ்வளோ தூரம் வருதுன்னு தெரில. நல்லா இருக்குங்க தண்ணி. எனக்கு தெரிஞ்சு மொழி அளவுக்கு இருக்குங்க. பாருங்க எனக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு இருக்குது தெரியாதா. ஏன் மொழி அளவுக்கு இருந்துச்சுன்னா பசங்க சின்ன குட்டிலாம் முக்கியம். இந்த தண்ணி எனக்கு தெரிஞ்சு 3 நாள் 4 நாள் கழிச்சு குறைஞ்ச தான் நம்ம கரையில் ஏற்ற முடியும். அது வரைக்கும் நம்ம ஏற்றவே இருக்கு ரொம்ப ரிஸ்க்கு. இப்போதைக்கு ஒரு வாரம் இங்கிட்டே சுற்றுவோம். பாருங்க அப்படி தண்ணி கிடக்கு. தண்ணி நிற்க கரையில் இருக்க கொடியை திருப்பி தழுக்குங்க. நல்லா சூப்பராக வரும். அந்த கரையில் இருக்க அந்த சவுண்டு இலைகள் திருப்பி நல்லா கொஞ்சம் வளரும். வளர்ந்த பின்னாடி இன்னும் ஒரு மாதத்துக்கு நல்லா பச்சை கிடைக்கலாங்க. ரொம்ப நல்லதான். இதுவும் எனக்கு தெரிஞ்ச நல்லது. ஆனால் அங்கிட்டிருந்து வைகை டேமில் வர தண்ணி இருந்து கொஞ்சமாக குறைஞ்சிச்சு. டேம் தண்ணி குறைஞ்சிச்சுங்க. ஏன்னா அங்கிட்டு மழை நின்றுச்சு. அதனால் டேம் தண்ணியை நிப்பாட்டிட்டாங்க. ஐயா இன்னும் எங்கடா போனா பாடு. நம்ம ஒரு வாரத்துக்கு கரையில் ஏற முடியாது. அது வரைக்கும் பேசாமல் இங்கேனே மேய்வோம். நல்லா ரெஸ்ட் எடுங்க, தூங்க கொஞ்சம் நேரம். எங்கேயும் போகாமல் நல்ல பிள்ளை ஆட்டம் படுத்துருக்காங்கப்பா. இல்லாட்டி சம்பவம் பண்ணிடுவாங்க. தண்ணி இருக்கிறதுனால பேசாமல் இருக்காங்க. குட்டியம்மா அங்கிட்டு போகாத, செம்பிரி ஆடு பின்னாடி போகிறேன். இன்றைக்கி அவங்க வேறு பக்கம் போகிறாங்க, வயக்காடு பக்கம். திரும்ப குட்டியம்மா இருக்காங்க. அந்த கழுத்தில் கட்டி விட்ருக்காங்களா. இது நல்லா அந்த கருவாட்டு வாடகைக்கு வரவே வராதுங்க. இது நல்லா கேட்கும். காணைக்கு வானம் எல்லாத்தையும் நல்லா கேட்கும். வாடா மச்சான் வாடா போம்டா. செம்பிராடு பின்னாடியே திடுறாங்க. வாடா நம்ம இந்த பக்கம் போகணும். ஏதாவது ஒரு சின்ன குட்டிக்கு கொடுப்போம். வரையா யாத்த ஓமிச்சாய் நீ என்ன சின்ன பிள்ளையா யாருக்கு கொடுப்போம். மைக் செட் மாயக்கா வருதுவேன். மாயக்கா நீ ஒன்று எடுத்துக்க. இந்த எங்கே நம்ம பழுது மகளை இந்த வாடி இந்தடி வரு நெத்து இவளுக்கு இந்த மாதிரி இலை நிறையா கொடுத்தா தான் காது கேட்க முடியாது. முட்டு குத்தி விட்டாங்க. நம்ம வர கோவத்தை பற்றியா மூலிகி நம்ம கொம்பே முன்னாடி மூலி தின்னுக்கிட்டான். கொம்பை பௌத்தில் கொம்பை பார்த்து குத்தி விட்டான். அந்த கோவத்தை காட்டி பயில நம்ம கருப்புசாமி பிளாக் சாமி முட்டிவிட்டான். தெளிப்போடா முட்டிவிடுவான்டா ஆனால் அவனுக்கு நல்லா முட்டிவிட்டான். இவன் கொம்பு சிலத்தில் நல்லா இருக்கியா, சிலத்தில் கொம்பு பாருங்கள் எவ்வளோ பதமாக இருக்குது. கொம்பா முட்டக்கூடாது விட்றா. நல்லா நம்ம பையன் தான்டா. யாத்தே நம்ம பசங்க வரதை பார்த்துட்டு தூடுச்சு. நேரில் இல்லை உங்கள் கேட்க அங்கிட்டு இருக்கியா, நீ அங்கிட்டு ரிவர்ஸ் கீரை போட்டு போகியா. போடு போ சவுண்டு வராங்க. ஓடு நீ வாங்கடா. நம்மளை பார்த்துட்டு அங்கிட்டு வந்துருச்சு. ஓடு இங்கே ஒரு பழு நானே காணிக்குது. மொட்டை மட்டையாக இருக்குது. ஒருமையா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்து போங்க. எல்லாம் வருங்க. எல்லாத்துக்கும் காண வந்துருச்சு. அப்படியே வந்துருச்சு. இங்கே வருங்க ஒரு குட்டி கால் ஒடிஞ்சிருக்கு. ரொம்ப கஷ்டங்க. அந்த காலில் ஒத்த கால் தான் இருக்குது. ஓடு அடி குதிரை. இன்னும் அவங்களாம் கூட்டிட்டு வந்திருக்க. பையன் உள்ள எல்லாத்தையும் நமக்கு எங்கே நினச்சியா. பாவம் அவங்க வேறுங்க. அவங்களாம் 7 மணிக்கு வருவாங்க. நம்ம முன்னாடியே போகிறது வரி குதிரை. என்ன வரைக்கும் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன். சித்தப்போ ஏன் நின்று விட்டீர்கள். நடா சித்தப்பு என்ன வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் தான். சட்டை போட்டு மூட்டை முடிச்சு கட்டி கிளம்பாடாமா. 2 புள்ள நல்லா மேய். வாங்க நெத்தி போட்டு மக்களே. நீங்கள் என்ன திரிசாமானே வாடா. எங்கடா அவங்க ஒன்றா காணா. நீ மூட்டைங்கிட்டு இருக்க. டைனோஸ் வாங்க போவோம். வாங்க கிளம்புவோம். இங்கேயே நின்றுக்கிறீங்க. இந்த நெத்து இன்னும் காய்க்கணும்டா. அப்போ வரட்டும். அப்போதைக்கு அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வாங்க போகலாமா. கிளம்புவோம். சட்டு புட்டு நேரமாச்சு. சரி நண்பர்களே, நான் இந்த வீடியோவை இதோட பாடிக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால்
லைக்காக போட்டு சந்தாதாரம் ஆகும். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வழியில் உங்களை நான் சந்திக்கவா? வாங்கடா போகலாமா? இன்னும் வர மாட்டேன்றாங்க. ஓ அங்கிட்டு கிட மாடு இருக்கா, அதனால் நிற்கிது. கிட மாடெல்லாம் ஓடைக்கு கிடக்கிறதுக்காக வெயிட்டிங் பண்ணிக்கிருக்கு. தான் நிற்கிதா, இருங்க காட்டுறேன். இந்தா அது போனப்படி போங்க, இல்லாட்டி முட்டி போடு ஆடுகள் அது பாட்டுக்கு வருதில்ல. ஒன்றுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டு முட்டிக்கிட்டு வருது வச்சு அடிச்சு தள்ளி போட்டுக்கு வருது எல்லாத்தையும். வா நீ ஓரத்தில் தள்ளி நின்றுக்கிட்டா இறங்கிட்டு வராதிங்க. அது பாட்டுக்கு ஏதாவது முட்டுற மாட்டு இருந்தாலும் முட்டி போடும். இன்னும் பாதி பேர் இருக்காங்க, பாதி பேர் அங்கிட்டு முன்னாடி போயிடுச்சோ. இது மட்டும் தான் பாதி தனியாக வந்திருக்கு. தனியாக குடிங்க, தனியாக குடிச்சு போகிறீங்க போங்க. கரெக்டாக 5 மணிக்கெலாம் ஷிஃப்ட்டு முடிச்சு கிளம்புறதுப்பா. கிட மாடெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி வாங்க போகலாம். நீங்கள் என்ன வேடிக்கை பார்க்குறீங்க? அது மாதிரி மாடை பார்க்காத மாதிரியே பார்க்குறாங்க. வாங்கடா போங்கடா, அப்படியே இந்தா வாங்க போவோம் வாங்க, பின்னாடியே போவோம். போகிறேன் டேய், நீங்கள் இருந்துட்டு பொறுமையாக வாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஃபோன் போடுறேன், வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணிக்கிறேன். வாங்கடா. ஒருத்தன் கூட வர மாட்டேன்றேன் வச்சிங்களா, அந்த அளவுக்கு தைரியம். சரி வரட்டா, பாய்.